கும்பராசி அன்பர்கள் அவங்களுக்கு திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ். ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ரெண்டுமே போடும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் காதல் திருமணம் சொல்லிட்டு திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தத்தை தாண்டி பல பொருத்தம் பார்க்கப்படுகின்றன. இதை பார்க்காதவர்கள் வாழ்வில் தோற்று விடுவார்கள். செவ்வாதோஷம் ராகுகேது பார்க்குறாங்க சார். செவ்வாதோஷம் ராகுகேது மட்டும் பார்த்தா போதுமா? ராகுகேது இல்லாதவங்களுக்கு எங்க டைவர்ஸ் ஆகுது? சொல்லுவாங்க ராகுகேது இல்லை, செவ்வாதோஷம் இல்லை, 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கு, எங்க டைவர்ஸ் ஆயிருக்கு? பல எக்ஸாம்பிள் இருக்கு. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் என்ன? 7ஆம் அதிபதி கூட கூட்டு கிரகங்கள் என்ன? பாவகர்த்தாரி யோகத்தில் நிற்கிறா? தசாபுத்திக்கு அது இருக்கு. கோச்சார கிரகங்கள் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? இதை பார்க்காம எப்படிங்க போடுறது? சுக்கிரன் ஒரு கெட்டவனுக்கு சுக்கிரன் கெட்டவனுக்கு பெண்ணிடம் எப்படி இறங்கி இருக்கு? செவ்வாய் சரியில்லாதவனுக்கு கணவன் நல்லா இருக்கணும் அமையுமா? அப்ப அமைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அப்ப அந்த குறிப்பிட்ட தொழிலுக்கு உண்டான அமைப்பான சூட்சமா சொல்லி தர பாருங்க. செவ்வாயுடன் சேர்ந்து உண்டான தொழில் வகை உள்ள ஆளை தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் இருக்கு. இல்லை நட்சத்திரமா எடுத்துடுறோம், அப்பதாங்க ஃபைனலைஸ் ஆகும். சும்மா ரகசியம் இல்லாமல் இதுல நம்ம இதுல ஒரு கும்பராசிக்கு சொன்னா உங்களுக்கு கிருத்திகை கல்யாணம் வேண்டாம், அதுதாங்க இருக்கிறதுலே 10க்கு 9 பொருத்தம் வர்றாங்க சார். கிருத்திகை உங்களுக்கு வதை தாரா பொருத்தத்துல சரியா வரல, கட்டக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் நம்ம சொன்னோம், கேட்கல. அப்ப என்ன சொல்றது? கும்பராசி சதய நட்சத்திரமாக எப்படி கிருத்திகை நட்சத்திரத்துல போடுறது? நிறைய விஷயம் பார்க்கணும். இப்போ கூட்டு விஷயத்தை பார்ப்போம் சார். பிசினஸ் சம்பந்தப்பட்டது பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே இந்த ராசிக்கு 10ஆம் இடமும் 3ஆம் இடமும் ஒரே கிரகமாக இருக்கு. பிசினஸ் சம்பந்தப்பட்ட ராசிக்கு அமைப்பு உண்டு. வேலையாட்கள் வைத்து பிசினஸ் செய்வது சிறப்பாக இருக்கும். நீங்களே எல்லா விஷயத்தையும் செய்யணுங்கிறது தவறான கான்செப்ட். இந்த ராசி செட் ஆகாது. நீங்களே முதலாளி, நீங்களே வேலையாட்களாகவும் இருக்கலாம். உங்களுக்கு ஹெல்பிங் ஃபேமிலி மெம்பரோ இல்லை வெளியாட்களோ இருக்கணும். ஏனென்றால் உங்களுக்கு பிசினஸ் பரபரப்பாக பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மூலமாக விளம்பரத்தின் மூலமாக உங்க தொழில் விருத்தி அடையும். ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கணும், ஃபோனு இது இருக்கணும், இது சூட்சமம். இப்போ பிசினஸ்க்கு போகணும் சார். கூட்டா தனித்தா 7ஆம் இடம் சூரியனாக கூட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க தொடர்புடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கிறது 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா புதனை பார்க்கணும். 7ஆம் இடம் கெட்டு புதன் கெட்டு அதன் பாவகிரகங்கள் தொடர்பு கூட்டு சம்பந்தப்பட்டு பார்க்கணும். இப்போ கூட்டுங்கிறது உங்களுக்கு யாரெல்லாம் எந்தெந்த ராசி செட் ஆகும்? பொதுவாக கடகராசிக்காரன் கூட்டான்னு கொஞ்சம் கவனிக்கணும். கன்னி ராசிக்காரங்களை தவிர்த்தரணும். மகர ராசிக்காரங்களை கொஞ்சம் பாந்தம் போடணும். இந்த ராசியோட அம்சம் இந்த லக்ன ரீதியாக எடுக்கணும், தசாபதி கிரகம் எடுக்கணும். இந்த மாதிரி பார்த்து தாங்க மேட்சிங் போடுற மாதிரி கூட்டு தொழிலும் பண்ணணும். பிசினஸில் பல பேர் கூட்டாளியாக உயர்ந்தவரும் உண்டு, தாழ்ந்தவரும் உண்டு. நம்ம நல்ல விஷயத்தை பார்ப்போம். முக்கியமான கணவன் மனைவி அந்யோன்யத்தை பற்றி ஏன்னா கடைசியாக பேசணும். முக்கியமான பாயிண்ட் இருக்கு. காமத்திரிகுணங்கள் இருக்குங்க. காமம் இல்லாத காதல் இல்லாத திருமணம் கசிந்து விடுகிறது. ஒரு கணவன் மனைவியை இணைக்குவதற்கு அவங்களுக்குள்ள உறவு ரீதியாக அன்பு ரீதியாக ஒரு பரிமாற்றம் பரஸ்பரம் இருக்கணும். இப்போது இல்லை. இது இருக்குமான்னு பார்க்கறதுக்கு எல்லாமே 7க்கு 12ஆம் இடம் 6ஆம் இடத்தை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். 6 வலுப்பெறும் பொழுது 7ஆம் இடம் பாதிக்கணும். அதற்கு நிவர்த்தி ஸ்தானம் 12ஆம் இடம் தாம்பத்திய சுகங்கள், உறக்கம் சம்பந்தப்பட்டது, 2 பேர்த்துக்கும் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். அப்போ 7ஆம் இடம் பாதித்தவனுக்கு வெளிநாட்டு பிறந்தவர்கிட்ட வெளியே அனுப்பிவிட்டுருவேன், நீங்கள் வெளியே போங்க. இப்போ 3ஆம் இடம் வீரியஸ்தானம், ஆண் பெண் இருவருக்கும் வீரியஸ்தானங்கள் கரெக்டாக இருக்கா, குழந்தை பிறப்பு இருக்கா. நிறைய பேர் தைராய்டு, பிசிஓடி சொல்லாத ஆண்கள் பெண்கள் பலர் இல்லை. ஆணின் வீரியஸ்தானம் இல்லாமல் மருத்துவத்தின் மூலம் பார்க்கப்பட்டது எத்தனை பேர்? ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கு.